கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 7/7/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையான ஈவுகளை இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு இவர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக முடியும். கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பழகி பெருகட்டும் தகப்பனே. ஏசாயா 65 படி உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்போதும் இவரை ஆச்சரியத்தில் நீர் நடத்துவீராக. உடைய சமூகம் இவருக்கு முன்பதாய் கடந்து சென்று சகலத்திலுமே ஜெயத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/7/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை நன்மையினாலே வழிநடத்திட்டோம்ப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தை அணுகாதபடி நீங்கள் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு இடத்துலையும் என் தேவனுடைய பாதுகாப்பின் அம்சங்கள் அப்பா எப்போதும் இருந்து செயல்படும்படி செய்யுங்க. எங்கள் தேசத்தில் நிறைவை கொடுங்க தகப்பனை. சமாதானத்தை நீ தருவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.